வணக்கம் விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது புது பலன்கள், அதுக்கப்புறம் வர தசாபுக்தி பலன்கள். ஸோ என்ன தசாபுக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ரிஷபராசி, ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11 இருக்கார். ஸோ 11 புதனுடைய சாரத்தில் வந்து குழந்தைகள் விஷயங்களில் வந்து நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், குழந்தைகளுக்கான ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 2, 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குழந்தைகளில் வந்தால் நல்ல லாபங்கள், நல்ல ஒரு என்ன சொல்கிறது, யாருக்காச்சும் வந்து கர்ப்பம் தங்காமல் இருக்குங்க, நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக கருத்தங்குமானால் கண்டிப்பாக தங்குவதற்கான ஆய்வுலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் வந்து இப்போ 9ஆம் இடத்துல இருக்கும்போது சின்ன தந்தை சார்ந்த உறவுகளாக சின்ன மனக்கலக்கங்களும், அதுக்கப்புறம் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான ஆய்வுலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கும். அதை வந்து புதன் வியாழனில் மட்டும் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இளைய சகோதர சார்ந்த விஷயங்களில் புதன் வியாழக்கிழமைகள் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 4ஆம் அதிபதி சூரியன் வந்து 11 இருக்கும்போது வீடு, சொத்துக்கள், மனைகள் இதெல்லாம் வந்து நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு. தாயாரையினால் நல்ல நன்மைகள், நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள் இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான புதன் வந்து 11 இருக்கும்போது குழந்தைகளால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு விசேஷங்களமான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய 7ஆம் அதிபதி, ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 11 இருக்கும்போது பெருத்த லாபங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்பு. தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு, அதுக்கான செலவுகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதி, ஸோ 8ஆம் அதிபதியான குரு. ஸோ 8ஆம் அதிபதி குரு வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். மூத்த சகோதர நண்பர்களால் வந்து கொஞ்சம் டென்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளியூர் பிரயாணங்கள் பண்ணும்போது தான் கொஞ்சம் பார்த்து போகிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி, ஸோ 9ஆம் அதிபதி சனி வந்து 10 இருக்குது. ஸோ அதில் வந்து தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள், பெரிய பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களில் வெறியில் வந்து ஓடிட்டுருப்பீங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடப்பதற்கான இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா வந்து சனி குருடைய சாரத்தில் போனால் அது 11 இருக்கும்போது நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 2 இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இது வந்து ஒரு பொது பலன். இப்போ பார்க்குறது தசாபுக்தி பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதியாக அந்த 11 இருக்கும்போது வீடு, சொத்துக்கள், மனை சம்பந்தமான விஷயங்கள், வண்டி வாகனம், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. தாயார் சார்ந்த உறவுகள் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு சந்திர தசாபுக்தி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது வந்து அது 10 போகிறார். ஸோ அதில் வந்து தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான புதிய முயற்சிகளுக்காக நிறைய சிறு தூர பிரயாணங்கள், கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு, நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுக்தினா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 2, 7ஆம் அதிபதியாக அவர் வந்து உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியாக இருந்தால் அவர் 2 இருக்கும். சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதில் வந்து நல்ல ஏற்ற நல்லாவும் ரொம்ப சந்தோஷங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தசாபுக்தி, ராகு வந்து 11 இருந்து அது சனியுடைய சார்ந்தும் தொழில் ரீதியான விஷயங்களுக்காக நல்ல மென்மையான ஒரு விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் ராகு வந்து உங்களுக்கு ராசியிலே இருந்தது ராகு இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் வந்து பெருத்த லாபங்கள், நல்ல நன்மைகள் வருவதற்கு, திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது சிறப்பான விஷயங்கள். ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுக்தி, குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்தால், கொஞ்சம் அலைச்சல் இருந்தால் எல்லாமே சிறப்பாக முடியிருக்கான ரொம்ப நல்லா இருக்குது. பார்த்து நடத்துக்கும். நண்பர்கள், மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுக்தி, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி 10 இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருமானால் கொஞ்சம் லாபங்கள்லாம் நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் அலைச்சல்களை ஜாஸ்தி கொடுக்குற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ தந்தை சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெருத்த லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுக்தி இருந்தாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2, 5ஆம் அதிபதி 11 இருக்கும். பெருத்த லாபம், குழந்தைகள் நல்ல லாபம், நல்ல சந்தோஷம், குதூகலங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க.
ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரிஷப லக்னம் ஆகுது கேது தேசாபதி, கேது வந்து 5ல் இருக்காருங்க. ஸோ யாருக்காச்சும் வந்து குழந்தை இல்லை அப்படின்றவங்களுக்கு வந்து இப்போது நீங்கள் வந்து அதை ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக ஒரு குழந்தை கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தேசாபதி, சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 11 வேலையை நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி ஒரு பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பாக கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயம் சூப்பராக இருக்குங்க. ஸோ நல்லபடியாக இருக்கணும்னா அது கேல்குலேஷனுங்க. ஸோ இந்த கேல்குலேஷன் ப்ளஸ் இது மைனஸ் நோட் பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணிங்கனாலே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் அலர்ட்டாக இருந்தீங்கனாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி என்னங்க, ஸோ எல்லாமே சிறப்பு தான். ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ இதுக்கான பரிகாரம்னு சொல்ல போனோம்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. குலதெய்வம் தெரியாதவர்கள் ஹரிஹரசுவரன் ஐயப்பனை வந்து வணங்க, எல்லாமே சிறப்பாக நடக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.